அதிமுகவால இந்த நெகட்டிவ் ஓட்ஸ், அதாவது திமுக எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை ஒருங்கிணைச்சு நாங்க தான் வந்து பிரதான எதிர்கட்சி, நாங்க தான் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான போர்ஸ், எங்களுக்கு வாக்களிங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போய் அவங்க சாத்தியப்படுத்தினா மட்டும்தான் திமுகவுடைய அந்த பலத்துக்கு சவாலா இருக்க முடியும். ஏன்னா திமுக வந்து ஒரு இன்டாக்டான கூட்டணியை பல காலமா வச்சிருக்காங்க, அதுவே அவங்களுடைய பலமா பார்க்கப்படுது. அப்ப எப்படியாக தேர்தல் களம் இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். ஆக பிரச்சார களத்துல இவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு, அதே பிரச்சாரம் இவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து திமுக எதிராக பிரச்சாரம் பண்ண போறாங்க, இவங்க எல்லாம் வாக்குகளை பிரிச்சுப்பாங்க, அதுவே திமுக சாதகமா போகும்னு சொல்றாங்க. அப்ப ஏடிஎம்கே வந்து என்ன ரோல் பிளே பண்ண போகுது, எப்படி வந்து இந்த நெகட்டிவ் ஓட்ஸ் கன்சாலிடேட் பண்ண போகுது, அல்லது இதையெல்லாம் எப்படி கடந்து திமுக தன்னுடைய பிரச்சார யுக்தியின் மூலமாக தன்னுடைய திட்டங்களை சொல்லி மாநில உரிமை சார்ந்த விஷயங்களை பேசி ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பிரச்சாரத்தை முன் வச்சு ஜெயிக்க போகுதா, இப்படி பல கேள்விகள் இருக்கு. இன்னொரு பக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காரு. நல்ல வரவேற்பு கிடைக்கிறத மக்கள் மத்தியில் அந்த கூட்டம் கூறத பாக்குறோம். அது எந்த அளவுக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆக போகுது, திரும்பவும் ஆட்சி அதிகாரத்துக்கு அதிமுக வரப்போகுதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு.